மக்களே வெல்கம் டு விஎஸ் ஹோம்விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பிறந்த நாள். அதை முன்னிட்டு நாங்கள் வந்து புதுசாக அதை ஒரு டெம்பிள் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்க திருப்பாச்சூர் ரோஷேஸ்வர் டெம்பிளுக்கு போனோம். இந்த டெம்பிள் ரொம்ப பழமையான டெம்பிள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 11 விநாயகர் வந்து ஒரே இடத்துல இருக்கிறாரு. அதுதான் விநாயகர் சபை சொல்கிறாங்க. சிவன் வந்து போருக்கு போகும்போது விநாயகரை வந்து வழிபடாமல் போயிட்டார். எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வழிபட்டு தான் நெக்ஸ்ட் விஷயத்தை பண்ணுவோம். ஆனால் விநாயகர் வந்து சிவன் வந்து விநாயகரை கும்பிடாமல் போனதுனால அவர் வந்து 11 விநாயகர் கொண்ட சபையாக வந்து சிவனையே கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு வரலாறு கூறுது. அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சல பெருமாள் வந்து அவர் குபேரக்கிட்ட வாங்கின கடனையும் இங்கே இருக்கிற ஈஸ்வரர் விநாயகரை வணங்கி தான் கடனை அடைச்சான்னு சொல்லி ஸ்தல வரலாறு கூறுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரர் வந்து வசிஷ்டராகவும் தேவி வந்து தங் காதலியாகவும் அருள் பாவிக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரர் வந்து தேவியை வந்து தன் காதலி என்று அழைத்ததால் அம்மாவுக்கு வந்து தன் காதலி என்று பெயர் அமைந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்தோன்னா திருமணம் தடவங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்லிட்டு வரலாறு கூறுது. இந்த வந்து கோயில் வந்து காலத்தில் வந்து மூங்கில் காடாக இருந்துச்சு. அப்புறமா இந்த கோயில் மாறிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு என் பொண்ணு கிஃப்ட்லாம் வந்து எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணாங்க. ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துடும். அழகாக வந்து பர்த்டே ட்ரெஸ் வந்து போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டா. வீட்டுக்கு வந்ததும் மேடமோட கிஃப்ட்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ்லாம் வந்து அகெயின் வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்லாம் வந்து வாங்கிட்டு மேடம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. முடிச்சுட்டு மோனிகா ரீல்ஸ்க்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. மோனிகான்னு சொல்லிட்டு செம பெர்ஃபார்மன்ஸு. நல்லா பர்த்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வைப்போட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிவிட்டு மேடம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பர்த்டே கேர்ள் பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸு. அப்படியே முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆவிலே ஃபேமஸாக இருக்க பாஸ்கா ரெஸ்டாரண்ட் தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து சாப்பிட செய்யணும். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க புக் பண்ணிவிட்டு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் நாங்கள் உள்ளேயே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிஷ் ஃபிங்கர், டைனமிக் சிக்கன், தந்தூரி, சீ ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என் கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூபர் ரிவ்யூவரே மாறிட்டாங்க. ஒரு ஃபுட்டுக்கும் வாவ் சூப்பராக இருக்குது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், 4 ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்லிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு வைப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் முடிச்சுட்டு எண்டில் டெசர்ட் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம். இங்கே மேடம் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சொல்லிவிட்டு அந்த சைடில் ஒரு பட்டெல்லாம் வந்து கிளம்பிட்டு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான் சொல்லிட்டு அங்கே ஒரு டெசர்ட்லாம் சாப்பிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டுமா? பாய்.